மத்திய பிரதேசத்தில் இருந்து எனக்கு என்னோட சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதை பார்த்து நான் சாரி பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்கொயரி வந்துருந்துச்சு. நானும் இல்லை, நான் சாரி பிஸ்னஸ் பண்ணல, சாரி ப்ரீப்ளீட் தான் பண்ணுறேன். இல்லைக்கா, என் அம்மாவுக்கு பர்த்டே நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்க்கா, அழகாக எனக்கு ஒரு சாரியை நீங்கள் சூஸ் பண்ணி அழகாக எனக்கு ஒரு ப்ரீப்ளீட் பண்ணி எனக்கு கொரியர் போட்டு விடுவீங்களான்னு கேட்டாங்க. நான் நினச்சி நம்மள யாராவது கலாய்க்கிறாங்களோ இருக்கும்னு அந்த ஆர்டர் நான் ஸ்கிப் பண்ணா. எனக்கு திரும்பவும் அந்த என்கொயரி வந்துருந்துச்சாக்கா, எங்கள் அம்மா உங்களை மாதிரி தான் அழகாக இருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் எப்படி புடவை சூஸ் பண்ணுவீங்களோ, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி புடவை சூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புடவை சூஸ் பண்ணி எனக்கு ப்ரீப்ளீட் பண்ணி அதை கொரியர் போட்டு விடுங்கக்கா. எங்கள் அம்மாவுக்கு சஸ்பென்ஸாக போய் சேரணும், வீட்டில் போய் சேரணும்னு சொன்னான். அவன் அம்மாவுக்கு சஸ்பென்ஸ் கொடுத்தானோ எனக்கு பைபிள், ஆனால் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்தான். அவங்க அம்மாவுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குற குஷியில் என்னமோ தெரியல, அவர் கொரியர் அங்கே ஃபோன் பண்ணது கூட கவனிக்காமல் ஃபோன் அட்டன் பண்ணல. திரும்ப அந்த கொரியர் எனக்கு ரிட்டன் வந்துருச்சு. திரும்பவும் அதை சாரியை கலெக்ட் பண்ணி திரும்பவும் நான் கொரியர் போட்டு அதுக்கான சார்ஜையும் பைப்பில் தந்துட்டேன். அந்த பையனை தப்பு சொல்ல முடியாது, அந்த பையனும் ஒரு பிஸியில் இருக்கலாம் இல்லையா, யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. எப்படியோ என்னோட கஸ்டமரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க, நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கூட நம்மளை பெருசாக ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூட கூப்பிட மாட்டாங்க. ஆனால் முகம் தெரியாதவங்க, பழக்கமே இல்லாதவங்க நமக்கு தர மரியாதை, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலாகவும் இருக்கும்.